அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அருமையான அந்த புதிய நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 2வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவி நாமம் அதே என்கிற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக
பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாச்சிடுவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 625வது பாடல். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நம்ம துதிக்க போறோம். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா நிசி, அவர் வெற்றி தருகிறவர். யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருகிறவர். யெகோவா ரூபா, அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். யெகோவா ஷம்மா, அவர் நம்ம கூடவே இருக்கிறவர். கடைசியா யெகோவா ஷாலோம், அவர் சமாதானம் தருகிறவர். இந்த பாடலை பாடும்போதே, ஆண்டவரே இந்த பெயரில் இருக்கிற அற்புதம்லாம் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இருக்கட்டும்பான்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக பாடுங்க. கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கத்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கத்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஓ கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா
ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா. ஆமென். அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் ஆமென் என் புகலிடமே. கர்த்தரோடு துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 919வது பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்தி அதிசயம் நடத்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை ஆமென் இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை ஆமாப்பா தாங்க ஆண்டவரே இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கு, உங்களை நம்பி வந்திருக்கிறோம்பா, எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கு, ஆமென் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும், மறுபடி ஒரு முறை, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமென் கர்த்தரை நம்பி
வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆமென், இந்த ஆராதனை வேளையில உங்களை நம்பி வந்திருக்கிறேன்பா. என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்கப்பா. நான் 100க்கு 100 உங்களை நம்புறேன்னு சொல்றவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், நான் மனுஷனை நம்பலப்பா, நான் மனுஷனை நம்பி வரல, நான் உலகத்தை நம்பல ஆண்டவரே, நான் என் பணத்தை நம்பல, நான் என் மாம்சத்தை நம்பல, என் மாம்ச பலத்தை நம்பலப்பா. நான் 100க்கு 100 உங்களை நம்புறேன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நம்புறேன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நம்புறேன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, இந்த காலை வேளையில ஆமீன், தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு விடுதலையை தருவதற்காக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. அவரை நம்பினவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க பாப்போம். நம்புறவங்க வலது கருத்தை உயர்த்தி அல்லேலூயா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் முழு பலத்தோடு உங்களை நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரப்பா, இனிமேலும் எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறேன் டேடி. நீங்கள் தான் யெகோவா ஈரே, நீங்கள் தான் யெகோவா ஷம்மா, நீங்கள் தான் யெகோவா ஷாலோ, நீங்கள் தான் யெகோவா ராஃபா. சுகம் கொடுக்கிறவர் நீங்கள் தான், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் நீங்கள் தான், அற்புதத்தை செய்கிறவர் நீங்கள் தான். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. அவர் நம்மை தொடட்டும், அவருடைய கரம் நம்மை தொடட்டுங்க. இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டுங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யட்டுங்க. ஆமை, நாம தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகளை கர்த்தர் உடைக்கட்டுங்க. தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைச்சு நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யணும்னு வந்திருக்கிறாரு. ஒரு முறை அறிக்கையிடுங்க, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்க மேல. எசேக்கியா ராஜா சொல்றான், எசேக்கியா ராஜா சொல்றான், நான் கர்த்தரை நம்புறேன். ஆமா, எத்தனையோ பேர் தனக்கு விரோதமாய் வந்தாலும் அவன் அறிக்கையிடுகிறான், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், ஆமீன், உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எங்க கூட இருக்கிற பட அதிகம், எங்க கூட இருக்கிற சேனை அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், ஆனா எங்க கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி எசேக்கியா நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். ஆமீன், வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீங்க தான் எங்க நம்பிக்கை. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன்,
கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றிய இயேசு என்னோடு. ஆமென். என்னாலும் வெற்றியே சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நீ இறங்குமே. இந்த இடமசைய இறங்கி வாரோமே. இந்த இடமசைய உள்ளம் இறங்கி வாரோமே. பலனடைய நிரப்பிடுமே, பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாலே நாங்கள் கனமடைய பூச்சிடுமே. ஞானத்தினாவியே நாங்கள் கனமடைய. எல்லாம் கைத்தட்டி பாடுமா? செய்டுமே. ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடம் எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாரோமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடமசைய எங்கள் சபை நீரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடமசைய எங்கள் சபை நீரம்ப இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. ஆவியானவர் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. ஆவியானவர் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒரு புதிய அபிஷேகத்தால நிரப்புங்க. ஒரு புதிய வல்லமையால நிரப்புங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கி வந்த தேவ மகிமாய் உங்க பிள்ளைகள் நிரப்பட்ட நிரப்பட்ட அக்கினி அபிஷேகத்தால, அக்கினி அபிஷேகத்தால. உன்னதத்தின் மகிமை, உன்னதத்தின் மகிமை, உன்னதத்தின் அபிஷேகம், உன்னதமானவர் கொடுக்கிற அபிஷேகம்
உங்க பிள்ளைகளை நிரப்பட்ட 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 நல்ல கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இதோட எல்லா சாப கட்டு உடையணும், எல்லா பாவ கட்டு உடையணும், எல்லா அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படணும். ஆவியானவர் இறங்கி வருகிறார். பெந்தேகோஸ்தே நாள் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாள் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர். நல்ல கையை தட்டி பெற்று கொள்ளுங்க, நல்ல கையை தட்டி பெற்று கொள்ளுங்க. யார் மௌனமா இருக்காதுங்க, கேளுங்க. எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இயேசுவேன்னு நிரப்புங்கன்னு கேளுங்க, இயேசுவேன்னு நிரப்புங்கன்னு கேளுங்க, இயேசுவேன்னு நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆமென், நிரப்புங்க நிரப்புங்கன்னு கேளுங்க. அவருடைய வல்லமை இறங்கி வரும்போது எல்லா பலவீனம் மாறும், எல்லா தரித்திரியம் மாறும், எல்லா போராட்டம் மாறும், எல்லா போராட்டம் மாறும், எல்லா போராட்டம் மாறும், எல்லா போராட்டம் மாறும், எல்லா அந்தகார சங்கிலிகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. புதிய பலன் உண்டாகும், புதிய மகிழ்ச்சி உண்டாகும், தடைகளை உடையும். ஆவியானவர் இறங்கி வந்த தடைகள் உடையும். ஆமீன். சரீரத்தில் இருக்கிற கிரியைகள் அழிக்கப்படும், பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும். உறுப்புகளை பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா அந்தகார சங்கிலியின் கட்டுகளை ஆவியானவர் அறுத்தறிவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, இன்றே விடுதலை, இன்றே விடுதலை, இன்றே அற்புதம், இன்றே ஆசீர்வாதம், இன்றே சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல எலும்பி நிற்கலாமா? நம்ம எலும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென், 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 ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முடிவு உண்டு. என் வாழ்க்கைக்கு அற்புதம் உண்டு. இன்னைக்கு நான் போராட்டத்தோடு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இதுவரை நான் போராட்டத்தோட வந்திருக்கலாம், ஆனா இந்த ஆராதனைக்கு அப்புறம் அற்புதம் நடக்க போகுது. என் நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. நான் எதற்காக ஜெபித்தோனோ அதற்குரிய காரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கீங்களா? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க பாப்போம். வலது கரத்தை உயர்த்தி கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேய்ச்சுவது போல் என் நேசர் தேய்ச்சுவா. ஒரு தாய் தேய்ச்சுவது போல் என் நேசர் தேய்ச்சுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டோட விசுவாசமா அறிக்கையிடுங்க. என்னை கரம் பிடிச்சு நீங்க நடத்துவீங்கப்பா. என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீங்க தான். என்னை கண்மலை மேல நிறுத்துகிறவரும் நீங்க தான். தேவ பிள்ளையே, ஒரு தாய் தேய்ச்சுவது போல அவர் நம்மை தேய்ச்சுகிற கர்த்தர். அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தருங்க. நம்ம ஆபத்து நேரத்தில் யாரும் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், அவர் கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்கப்பா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். சொல்லுங்க பாப்போம். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார்.
யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், விசுவாசமா சொல்றீங்களா? வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. நம்புறீங்களா? வேண்டிடுவே, அவர் காத்திடுவார், காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ என் இயேசு கைவிட மாட்டான். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்படி எங்க இருதயத்தில் கை வைத்து எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கை வைங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க பார்ப்போம். ஆண்டவரே என் கணவர் ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்கள் வீட்டை இப்போ ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் கூடாரத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமீன். கைவிடாத கர்த்தர் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கிரியைகளை அழிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் கை வைங்க. கை வைத்து சொல்லுங்கள், என் மனைவி ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க கேளுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வயல் நிலத்தை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க. என் வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க கேளுங்க. என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. என் வீட்டில் இருக்கிற தரித்திரியம் மாறட்டும்பா. கேளுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். கேளுங்க. எனக்கு விரோதமா இருக்கிற மனுஷீக வல்லமைகள் அழிக்கப்படட்டும். கேளுங்க. எல்லாரும் பாரத்தோடு கேளுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். நாம அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற மந்திர கட்டுகள் அழிக்கப்படட்டும். என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற வியாதிகள் அழிக்கப்படட்டும். சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற சாபங்கள் அழிக்கப்படட்டும். சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற பொறாமை நாவிகள், எரிச்சலி நாவிகள் அழிக்கப்படட்டும். கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணும். கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க. சொல்லுங்க. என் வாழ்க்கையில நிம்மதியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க. ஆண்டவரே இனி நாங்க யார் முன்னே வெட்கப்பட்டு நிற்க கூடாது. சொல்லுங்க. வெட்கப்பட்ட இடத்துல எங்களை உயர்த்துங்கப்பா. சொல்லுங்க. நிந்திக்கப்பட்ட இடத்துல எங்களை உயர்த்துங்கப்பா. சொல்லுங்க. அவமானப்பட்ட இடத்துல எங்களை உயர்த்துங்கப்பா. சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ததுக்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம இந்த லோயருக்காக ஜெபிப்போமா? வலது கருத்தை உயர்த்துங்க. இல்லை பக்கத்தில் கையை பிடிங்க. ஒரு நீங்கள் 3 பேர் இருக்கீங்க பெண்கள், அப்படியே கைப்பிடிங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து கைப்பிடிச்சிடுங்க. ஆமென். அதே போல் நீங்கள் எல்லாரும் கைப்பிடித்து ஆமேன் லோயரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய அற்புதம் இந்த ஒவ்வொரு தெருவில் இறங்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தெருவில் இறங்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த லோயரில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். நீங்கள் தாங்க ஜெபம் பண்ணணும். நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நமக்கு வார நோக்கமே அதுதான். இந்த மலையில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த லோயர், சேர்வலார், காரையார், காணி குடியிருப்பு, மலைஜாதி மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆமாம். இங்கே இருக்கிற எல்லா பாகாலின் வல்லமைகள், எல்லா அஸ்தரோத்தி நாவிகள், எல்லா நிம்ரோத்தி நாவிகள், எல்லா தம்மூசி நாவிகள் ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஏசேபேலி நாவிகள், ஆமாம், எல்லா தெளிலாளி நாவிகள், எல்லா தெளிலாளி நாவிகள், எல்லா இஸ்தாரின் வல்லமைகள் பரிசுத்தாவின் அக்னியால் சுட்டெரிக்கப்படுவதாக. இந்த ஆண்டவரே இடங்களில் கிரியை செய்கிற எல்லா பயத்தின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள் பாமேன் பரிசுத்தாவின் அக்னியால் சுட்டெரிக்கப்படுவதாக. சொல்லுங்க. எல்லா வீடுகளில் உங்க தூதர்களை அனுப்புங்கப்பா. எல்லா வீடுகளில் உங்க தூதர்களை அனுப்புங்கப்பா. ஒரு மனுஷனு கெட்டு போவது உங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஒரு மனுஷனு கெட்டு போவது உங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க. இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க. ஆமா. இங்க இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்க அன்பை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. கெட்டு போனதை ரட்சிக்கவும் தேடவுமே மனுஷகுமாரன்
தேவகுமாரன் வந்தார். ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய கரம் இறங்கட்டும்பா, ஒவ்வொரு கூடாரத்திலும் உம்முடைய கரம் இறங்கட்டும்பா, ஒவ்வொரு எல்கையிலும் உம்முடைய கரம் இறங்கட்டும்பா. ஆமே, இந்த பட்டணத்திலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும்பா, இந்த பட்டணத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும்பா, இந்த பட்டணத்திலும் உம்முடைய நன்மைகள் இறங்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம லோயர் பட்டணத்தை ஆசீர்வதித்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கடைசியா வலது கரத்தை உயர்த்தி இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென். உபதேசியார் மேல அவங்க கிருபை இறங்கட்டும்பா. உபதேசியார் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரேவதி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய குடும்பங்களை ஆண்டவர் கொண்டு வாங்க. இந்த லோயர் சபை வெறுமையா இருக்கக்கூடாது, ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும். ஆண்டவரே, கோயில் குட்டியார் ஆசீர்வதிங்க. விகேபுரத்திலேருந்து அவங்க வாராங்க, அவங்க பேரன் பேத்திகள் மகங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொடுங்க. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கனம் துதி மகிமை உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காரலாம். இப்பொழுது வேத படம் வாசிக்கும்.